என்னை உங்கள் கடையில் ஏதாவது வேலை இருக்கானே? வேலையாம்மா இருக்கு. யாருக்கு வேலை வேணும்? என்னை எனக்கு தானே வேலை வேணும். என்னை பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கலானே, அங்கே தானே நான் படிக்கேன். சரிம்மா, வேலைலாம் இருக்கு. ஆனால் காலையில் 6 மணிக்கு வரணும். ராத்திரி அதே மாதிரி 9 மணிக்கு தாம்மா போகிற மாதிரி இருக்கும். என்னை காலையில் நான் காலேஜுக்கு போயிடுவேனே, மதியம் 2 மணிக்கு மேலே வரேனே. ஏம்மா எனக்கு காலையில் தாம்மா வேலைக்கு ஆள் தேவை. பாத்திரம் வளர்க்குறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் உன்னை சேர்க்கலான்னு பார்த்தேன். நீ என்னடானா மதியம் மேலே தான் வர முடியுங்க. அது வரைக்கும் நானாம உட்காந்து விளக்குவேன். என்னை அது வரைக்கும் இப்போ யார் பக்கம்ல பார்க்க சொல்லுங்கண்ணே, அதுக்கு மேலே நான் வந்து செய்யணே. இல்லைம்மா, அதெல்லாம் சரி வராது. எனக்கு காலையில் தான் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். என்னை எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நான் எத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு உள்ள சம்பளத்தை மட்டும் தாங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நீ வேலைக்கு சேர்த்துக்கிடுங்க. இல்லைம்மா, எனக்கு காலையில் தான் ஆள் தேவை. உன்னால் காலையில் வர முடிஞ்சா வாம்மா, இல்லைன்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேண்டாம். என்ன இதுதான் உங்கள் முடிவாண்ணே? ஆமாம்மா, வேற எங்கேயாவது வேலை இருக்கான்னு போய் கேளு. சரிண்ணே வாரேன். வாங்க மேடம், எந்த மாதிரி சாரி பார்க்குறீங்க? ஏக்கா நான் சாரி எடுக்க வரலக்கா. இந்த கடையில் ஏதாவது வேலை இருந்தால் கேட்டு போகலாமேன்னு வந்தேங்க்கா. வேலையா? யாருக்குமா? ஏக்கா எனக்கு தான்க்கா வேலை வேணும். இங்கே வேலை இருக்காக்கா? நானே இங்கே வேலை தாம்மா செய்யேன். உள்ள ஓனர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு. அவர் வேலை இருந்தால் தருவார். அப்படியாக்கா, நான் போய் கேட்க. என்னே என்னே என்னம்மா, என்ன வேணும்? என்ன இந்த கடைக்கு நீங்கள் தான் ஓனரானே? ஆமாம்மா, நான் தான் ஓனர். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஏதாவது வேலை இருந்தால் தாங்கண்ணே. வேலையா? என்ன என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுண்ணே. ஒருவேளை சாப்பாட்டு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோண்ணே. அதனால தான் ஒரு வேலை தந்தியெல்லாம் உதவியாக இருக்கோண்ணே. என்னம்மா சொல்ற? அப்படி என்ன கஷ்டம்? நீ உழைச்சாதான் உங்க வீட்டில் சாப்பிட முடியுமா? ஆமாண்ணே, கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் அக்கா 2 பிள்ளையோட வீட்டுக்கு வந்துட்டானே. வயசானே எங்கள் அம்மா வேற இருக்காவ. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேனே. அதனால தானே வேலை கேட்டு வந்திருக்கேன். சரி, காலேஜுக்கு போயிட்டு இருக்கேங்க. எப்படிம்மா வேலை பார்ப்பா நீ? என்ன 2 மணிக்கு மேலே தானே வர முடியும். 2 மணிக்கு மேலேயா? காலையில் வர மாட்டியா? இல்லைண்ணே, படிச்சுட்டே வேலை பார்க்கலான்னு பார்க்குறேன். மதியத்துக்கு மேலேன்னா சம்பளம் கம்மியாக தாம்மா வரும். என்ன பரவாயில்லண்ணே, எவ்வளோ தந்தாலும் எனக்கு லாபம் தானே. தினமும் சாப்பாட்டுக்கு வந்தாலே போதும்ண்ணே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபுல் டே வரேனே. எங்கள் கடை ஞாயிற்றுக்கிழமை லீவுமா? அப்படியாண்ணே, ஞாயிற்றுக்கிழமை லீவா? ஆமாம்மா, ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். சரிம்மா, அப்போ வா, உனக்கு 300 ரூபா போட்டு தரேன் சம்பளம். சரிண்ணே, தினமும் அந்த சம்பளத்தை கையில் தந்துருங்கண்ணே. கொண்டு போனாதான் எங்கள் வீட்டில் பால் வாங்குறது, அரிசி வாங்குறது, சாப்பாட்டுக்கெல்லாம் ஆவணே. சரிம்மா, உன் கதை கேட்டால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. உள்ள ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட போய் வேலை எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு கற்றுக்க. என்ன அப்படின்னா போகும்போது எனக்கு ஒரு 100 ரூபா தருவீங்களாண்ணே? 100 ரூபாயா? வேலை கற்றுக்கோம்மா, நாளையிலேருந்து சம்பளம் தரேன். என்னை ப்ளீஸ்ண்ணே ஒரு 100 ரூபா தாங்கண்ணே. வீட்டுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போகணுண்ணே. சரிம்மா, தாரேன் போ. பிள்ளைய பார்த்தா பாவமாக தான் இருக்கு. இந்த அளவுக்கா கஷ்டப்படணும் இந்த வயசுல? ஏமாந்தாம்மா. என்ன கரோல், நீ வரும்போது உங்கள் மைனே தான் வாங்கிட்டு வச்சுனாலும்? அட போமா, நீ வேற. அப்படியே 20 ரூபாய் என்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அடுத்த வேலை பாப்பா புழுக்க. வேற எப்படிம்மா, உங்ககிட்ட காசு எதுவும் இல்லையே, நீ எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? ஏமா அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுமா. நீ போய் பாலை காய்ச்சி அந்த பிள்ளைக்கு பால் ஆற்றி கொடுப்போம். கரோல், உண்மையை சொல்லு, மைனிட்டு வந்து ஏதோ காசு எடுத்தியோ? ஏம்மா என்னம்மா இப்படி பேசிட்டா? நான் என்னைக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கேனா? அப்படிலாம் எதுவும் செய்யலம்மா. வேற எப்படி கரோல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா? கடையில் கடை தான் வாங்கிட்டு வந்தியோ? இல்லைம்மா, நீ போய் பாலை காய்ப்போ. சொல்லு கரோல், நான் போகிறேன். ஏம்மா அது நான் ஒரு கடையில் போய் வேலை கேட்டேனா, வேலை தந்துட்டாவ எனக்கு. அங்கே தாம்மா 100 ரூபா கேட்டு வாங்கினேன். இந்த பால் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன கரோல் சொல்ற? வேலைக்கு போறியா? ஆமாம்மா, நான் வேலைக்கு தான் போகிறேன். நான் கொண்டு வந்து தர ரூபாயை வச்சு தனியாக சமைச்சு அக்களுக்கு கொடுக்க பாருமா. குழந்தை ஆசைப்படுறதையும் வாங்கி கொடு. நீ எதுக்கு இப்போ வேலைக்கு போகிற கரோல்? உங்கள் அண்ணன் உன்னை படிக்க வச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போனீங்கன்னா என்னம்மா அர்த்தம்? ஏம்மா என்னால் மைனிக்கிட்ட இந்த மாதிரி கையேந்து நிற்க முடியுமாம்மா? பச்சை பிள்ளைய வச்சிருக்க, ஒரு அவசரத்துக்கு ரூபா வேண்டாமா? அக்கா மாசமா இருக்கா, அவளையும் வேலைக்கு அனுப்பதுக்கு மனசு வரல. நீ முட்டு வலிங்க, அதனால நீயும் போய்கிட முடியாது. அதனால தாம்மா நான் வேலைக்கு போகிறேன். காலையிலே காலேஜுக்கு தான் போகிறேன். காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வேலைக்கு போகிறேன். சரிம்மா, உன் இஷ்டம். ஆனால் படிப்பை மட்டும் விட்டுறாத கரோல். சரிம்மா, விட மாட்டேன். நான் கொண்டு வர ரூபாய் நீ தனியாக வச்சுக்க. மைனிகிட்ட போய் கையேந்திட்டு அவளை கெஞ்சிக்கிட்டே நிற்காத. இவன் எப்படிம்மா தனியாக செஞ்சு சாப்பிட முடியும்? ஒரே வீட்டில் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது கரோல். சரிம்மா, நீ தனியாக சமைக்காட்டியும் பரவாயில்ல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்துருக்காதங்க. அவைய கிச்சனே மூடிட்டு போனால் கூட நீ வெளியே ஒரு அடுப்பை போட்டு கூட சமைச்சு ஏதாவது கொடுக்கலாம்ல அக்காவுக்கு. அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்காலையும் அக்கா பிள்ளையும் பசியில் மட்டும் விடாதம்மா. என்னதான் இருந்தாலும் இந்த கூட பிறந்த பிறப்பவளுக்கு தான்மா வலிக்குது. உன் மைனிக்காரே 2 பிள்ளை பத்தவாத அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் போச்சம்மா அவள் கஷ்டம். ஆனால் உனக்கு இவ்வளோ பெரிய மனசு கரோல். ஏம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ புலம்பிட்டு இருக்காது. போய் இந்த பால் எடுத்து காய். உன் மைனி பால் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாளம்மா, என்னம்மா சொல்ல? ஆமாம் கேட்பாவ. அவியெல்லாம் வாங்கி தர மாட்டாவ, நம்ம வாங்கிட்டு வந்தாலும் ஒத்துக்கிட மாட்டாவ. நீ கொண்டு போய் காய், நான் பார்த்துக்கிட்டே வீல. என்னது இது, ஒரு மளிகை கடை இங்கே கிடக்கு? கடன் வாங்கிட்டு வந்துருப்பாளோ? சரி, நான் இந்த பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க மாட்டேனாக்கும். ஒரு நாள் ஒன்று குடிக்காத மாதிரி திங்காத மாதிரி இந்த பேச்செல்லாம் நடக்கும். என்னையும் புருஷனையும் கடைப்படுத்தாமல் விட மாட்டாவ. ஏ கரலே, என்ன பண்ணி? என்னது? என்ன அண்ணி?
என்னது இதெல்லாம்? ஒரு மளிகை கடையை வாங்கி கொட்டி வச்சிருக்கேனே, எங்க இருந்து கடன் வாங்கிட்டு வந்தா? இது மளிகை கடையா நீ? ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு சாக்லேட்டும் உங்களுக்கு மளிகை கடையாயிடும். ஆமா, இவ்வளவு பொருளை வாங்கிட்டு போட்டுருக்கே, இதுக்கு யார் ரூபா கொடுக்க? ஏற்கனவே காலையில